ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். ஐபிஎல் தொடங்குச்சுங்க. ஸோ பை சான்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால ஐபிஎல் ப்ரிவ்யூ ஃபர்ஸ்ட் மேட்ச் வீடியோ போட முடியல. பட் மேட்சுக்கு நேற்றுக்கு ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஐயோ யோ 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 என்ன மாதிரி மேட்சுங்க. அண்ட் எல்லாமே புது புது ஸ்ட்ராட்டஜிக்கோட வந்திருக்காங்க. நான் நேற்றுக்கு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு நாளே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ருத்ராஜ் கைக்வாட் த நியூ இயரா ஆஃப் சிஎஸ்கே கேப்டன்ஸ் அண்ட் லைன் ஆஃப் லெஜண்ட்ஸ் லைக் தோனி, ரெய்னா, ஜடேஜா. அந்த லைன்ல ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணி நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் கேம் வந்து வின் பண்ணாங்க. அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்னாலே ஒரு எல் கிளாசிக்கோ மாதிரி இல்லைனாலும் ஒரு சூப்பரான ஒரு வைபா இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே ஒரு பக்கம் இருக்கும் அண்ட் விராட் கோலி ஃபேன்ஸ் ஆர்சிபி இன்னொரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் மேட்ச் ஆதாங்க நேற்றுக்கு முடிஞ்சிச்சு. அண்ட் அதை பத்தி உள்ள வீடியோஸும் இனி வரப்போற மேட்சும் அண்ட் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இந்த ஐபிஎல் யூஸ் பண்ணுவாங்க அப்படி எல்லாமே இந்த வீடியோல நமக்கு பார்க்கலாம். நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் மோஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பவுன்சர்ஸ் தாங்க. ஐபிஎல்ல ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஓவரில் 2 பவுன்சர்ஸ் போடலாம். 3rd பவுன்சர் போட்டால் நோ பால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நேற்றுக்கு போத்த டீம்ஸும் ஃபாலோ பண்ணாங்க. பட் அவுட் ஆஃப் த சர்க்கிள் சென்னை பிச் வந்து ஸ்லோ பிச். முஸ்தபிசர் ரஹ்மான் கட்டர்ஸ், ஆஃப் கட்டர்ஸ், லெக் கட்டர்ஸ், ஸ்லோவர் டெலிவரி அப்படின்னு போட்டு செம்மையான ஒரு ஸ்பெல்லு நேற்றுக்கு யூஸ் பண்ணாங்க. பட் ஆர்சிபி மிஸ் பண்ணது அங்கதாங்க. அல்சாரி ஜோசஃபா இருக்கட்டும், முகமது சிராஜா இருக்கட்டும், கேமரான் கிரீனா இருக்கட்டும், 3 பேருமே வந்து ஃபுல் பவுன்சர் அட்டாக்லேயே மேட்சை மிஸ் பண்ணாங்க. பட் இன்னொரு ஸ்டேஜ் என்னன்னா யாஷ் தயால் அந்த பவர் பிளேல ரன்ஸ் லீக் ஆனாலும் சூப்பரான ஒரு ஓவர் ஸ்லோவரா போட்டாலும் சரி, ஒரு ஆஃப் கட்டர் பவுலிங் போட்டாலும் சரி, சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவர் மேட்சை சூப்பராக கொண்டு வந்தார். அண்ட் ஆர்சிபிட்ட லேக் என்னன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. கரண் சர்மா அண்ட் மயங்க் டாகரை வச்சு தான் போடணும். கிளென் மேக்ஸ்வெலுக்கும் நிறைய கூடுதல் ஓவர் கொடுக்கல. பட் ஆர்சிபி ஒரு நல்ல கேம் தான் விளாண்டாங்க. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாலும் அனுஜ் ராவத் அண்ட் தினேஷ் கார்த்திக் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 95 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். பட் சிஎஸ்கேல வந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இயர்ஸ் 17 இயர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே மேட்ச் நான் பார்த்துட்டு இருக்கேன். சிஎஸ்கேல இந்த ஒரு விஷயம் தாங்க பிளஸ்ஸே. எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் நீங்க நேற்று எடுத்தீங்கன்னா ருத்ராஜ் ஒரு பவர் பிளேல ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட்டா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திரா ஒரு செம்மையான இன்னிங்ஸ். ரச்சின் ரவீந்திரா த ஃபியூச்சர் ஆஃப் நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் ஆர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் தென் டேரல் மிச்சலோட அக்ரெசிவ் இன்டென்ட் வந்தாரு. அஜன்கியா ரகான ஒரு கான்ட்ரிபியூஷன். சிவன் துபை ஃபர்ஸ்ட் பவுன்சர்ஸுக்கு திணறினாலும் லாஸ்ட் வந்து சூப்பரா பிரைம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அண்ட் ஜடேஜாவோட இன்னிங்ஸ் எல்லா இன்னிங்ஸுமே வந்து சூப்பரா பண்ணாங்க. பட் ஆர்சிபி எங்க தோத்தாங்கன்னா அந்த பவுன்சர் இதுல தான் மேட்சே ஜெயிச்சாங்க. இது தோத்தாங்க. இது ஸ்லோ பிச் ஆனனால இங்க பவுன்சர் யூஸ் பண்றது கொஞ்சம் டஃப்பானது. அல்சாரி ஜோசப் எல்லாம் ஒய்டு வாரி வழங்கிட்டே இருந்தார் இந்த ஷார்ட் பால்ல. அண்ட் இனி வர மேட்சஸ் எல்லாம் இந்த 2 per பவுன்சர்லாம் போடும்போது ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கிற டீம் லைக் கொல்கத்தா நைட் ரைடர்ஸா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், டெல்லி கேபிட்டல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஷார்ட் பால் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் எல்லா டீம்ஸுக்கும். பட் சென்னை பிச் ஸ்லோ பிச் ஆனதுனால பவுன்ஸ் அங்க எடுபடவில்லை. அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச் ப்ரிவியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். இந்த மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிஷப் பண்டோட கம்பேக்காக இருக்கட்டும், டெல்லி கேபிட்டல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்கட்டும். ரிஷப் பண்டோட கம்பேக் பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான் நான் சொல்லுவேன். பிரித்திஷ் ஷா, டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், லலித் யாதவ் அண்ட் தென் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் எடுத்தாலும் ஆண்ட்ரிச் நோர்கியா, கலீல் அகமது, அப்படி முகேஷ் குமார், அப்படி நல்ல டீம் வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஆப்போனண்டா விளையாடுற கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸும் வந்து சூப்பர் டீம் தாங்க. அண்ட் பிரப் சிம்ரன், ஜிதேஷ் சர்மா, ஜியானி பேர்ஸ்டோ, ஷிகர் தவன், அப்படி சூப்பர் டீம் அவங்களும் வச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு நடக்க போற மேட்ச்ல நைட் மேட்ச் ஐ திங்க் இட்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச்சும் ஃபாரின் பிளேயர்ஸ் நல்ல இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து லேக் ஆயிருக்காங்க. அது ஒரு ட்ராபேக் ஆயிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரென்தே மிச்சல் ஸ்டார்க் பேக்குங்க. மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு அண்ட் ஆண்ட்ரே ரசல் ஆன் ஃபார்ம். கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆன் பேக். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் யாரை இறக்குவாங்கன்னு டவுட்டா இருக்கு. பில் சால்ட் இறக்குவாங்களா இல்லை ரஹ்மனுல்லா குர்பாஸை கொண்டு போவாங்களான்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு மேட்ச் அண்ட் அதுக்கப்புறம் போத்த டீம்ஸோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
ஒரு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், மணிந்து ஹசரங்கா ஃபார் SRHஆ இருக்கட்டும், அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேனா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், சுரேஷ் சர்மா இருக்கட்டும், போத்த டீம் ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மேட்ச்லையும் யார் ஜெயிப்பாங்கன்னு இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் CSK vs RCB மேட்சை இங்கே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இந்த பர்ஃபார்மன்ஸு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானோட அந்த ஸ்பெல்லு தாங்க. சூப்பராக போட்டார். ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ்லேயே 4 விக்கெட்ஸ் எடுத்தார். விராட் கோலி, டூப்ளசிஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரஜாத் பத்திடார் அண்ட் கேமரான் கிரீன் இப்படி 4 பெரிய விக்கெட்ஸ் எடுத்தார். அண்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்சது முஸ்தபிசுர் ரஹ்மானோட இன்னிங்ஸும் அண்ட் ரச்சின் ரவீந்தரோட சூப்பரான ஒரு ஃபயர் இன்னிங்ஸ் அண்ட் அனுஜ் ராவத் வந்து 3-4 வருஷமாகவே IPL விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. பட் திஸ் பர்ஃபார்மன்ஸ் வில் ஸ்பீக்ஸ். அண்ட் தினேஷ் கார்த்திகோட ஒரு கம்பேக் நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அஜித் நாகப்பன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. IPL அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் போட்டுட்டே இருப்பேன். அண்ட் தேங்க்யூ.